ஹாய் கைஸ், வணக்கம். இது என்ன செடின்னு பார்த்தீங்களா? இது மணத்தக்காளி கீரை மாதிரியே இருக்கும். டப்பாஸ் செடி சொல்லுவோம்ல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள். இந்த செடி நான் இப்போ இன்றைக்கி ஊருக்கு போனேன், அங்கேருந்தா இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தண்ணியில் அப்படியே இலை தழை எல்லாத்தையும் அலசி கொதிக்க வச்சு குடித்தா சுகர் பிபி சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். அது நெத்தியில் உடைப்பல டப்பாஸ் பழம்னு நாங்கள் சொல்லுவோம், சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. வேரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நடலான்னு. இதில் ஸ்மெல்லே நிலவேம்பு வாசனை வரும் இல்லையா, நல்ல கசப்பு தன்மை. இது கிடைக்கும் போது யாராக இருந்தாலும் இந்த சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு இதை கொதிக்க வச்சு குடிங்க, முற்றிலும் குணமாகவங்க. இது நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம், எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இதை கொதிக்க வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவ்வளோ நல்லது, வயிற்றில் இருக்க பூச்சி கூட இதுவாகிடும். அதனால் இது அவ்வளோ 100க்கு 100 சைடு எஃபெக்ட் இல்லாத நல்ல மருந்து மெடிசன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஊர்லேருந்து இதை நான் பிடிக்கிட்டு வந்திருக்கேன் வேரோட நடுறதுக்கு. நன்றி காய்ஸ். ஏன்னா இது மாணவரே ரோட்டு ஓரங்கள்லாம் மொழிஞ்சு கிடக்கும். இதுலேருந்து காய் இலை பூ எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் தான். இப்போ இங்கே பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. வந்தவாசிக்கு அந்த பக்கம் எங்கள் அம்மா வீடு, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு இன்றைக்கி பார்க்க போனோம். அங்கேருந்து இதை பறிச்சிட்டு வந்துட்டேன். வேணுன்றவங்க இது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. சொடக்கு தக்காளி, டப்பாஸ் பழம், என்ன வேணாலும் சொல்லலாம். நன்றி.